வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச் சொல். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது ஆபரேஷன் சிந்தூர். இதை பத்தி முழுசா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய மேலான கமெண்ட்டுகளை கொடுங்க. ஆபரேஷன் சிந்தூர் இன்னைக்கு விடிய காலையில 1 மணிலிருந்து 1:25 ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளார பாகிஸ்தான்ல உள்ள பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல ஒரு 5 லொகேஷன்லையும், பாகிஸ்தான் பார்டருக்குள்ளார ஒரு 4 லொகேஷன்லையும் ஒரு மிகப்பெரிய சர்ஜிக்கல் அட்டாக், அதாவது ரொம்ப பாயிண்ட் ஸ்பெசிபிக்கா அட்டாக் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து நம்ம 22ஆம் தேதி அன்னைக்கு நம்ம மேல நடத்தப்பட்ட மிக கொடுமையான ஒரு கோழைத்தனமான தாக்குதலுக்கான திருப்பி அடிக்கிற நிகழ்ச்சி அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இந்த ஆபரேஷனுக்காக இந்திய இராணுவத்தையும் இந்திய அரசையும் ஒரு சாமானியனா மனமாற பாராட்டுறேன். அதே சமயம் இதுக்கு பின் விளைவுகளையும் நம்ம கொஞ்சம் விரிவா விவாதிக்க வேண்டி இருக்கு. இது வந்து ஒரு போர் சூழ்நிலைங்கிறது வந்து நம்ம வீட்டுக்கும் ஒரு பக்கத்து வீட்டுக்கும் ஒரு சண்டை நடக்குது, இன்னைக்கு நாளைக்கு பேசிக்கிறோம், அடுத்த நாள் சண்டை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு நாட்டுக்கும் ஒரு போருங்கிறது வந்து மிக கடுமையான பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதா ஒரு சாமானியனா என்னுடைய மிகப்பெரிய கவலையா இருக்கு. நம்ம தலைவர்கள் கடந்த ஒரு 15-20 நாளாவே கம்ப்ளீட்டா இதுக்கு உண்டான பிளான்ஸ்களை பண்ணி அரைவ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சைட்ல இருந்து ஒரு உயிர் சேதம் கூட இல்லை. ஈவன் ஒரு ஃப்ளைட் கூட அங்க டிராப் ஆகல. பக்காவா எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி தீவிரவாத முகாம்கள் 9 முகாம்களும் சரியா குறி வச்சு, அதாவது பாயிண்ட் பிளாக்ல வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நியூஸ்கள் வருது. அதெல்லாம் கேட்கிறப்ப சாமானியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து இதை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு பார்க்காம இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலா எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும்னா நம்மளோட லீடர்ஷிப், எஸ்பெஷலி நம்ம மோடி சாரை நம்ம தாழ்வுடைய கேட்டுக்கிறோம். ஒரு வார் அப்படின்னு நடந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கு பல அனுபவங்கள் உண்டு. 1966 நடந்திருக்கு, 1971 நடந்திருக்கு, அதுக்கப்புறம் சைனா வார் வந்திருக்கு. நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது கார்கில்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு வார்னு சொல்ல முடியாது. ஏன்னா கார்கில்ங்கிறது வந்து நம்ம பகுதியை அவங்க முன்னேறி ஆக்கிரமிச்சாங்க, அந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும், அவ்வளவுதான். அதுதான் அதோட நரேட்டிவ். ஆனா இப்ப வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2019 ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருக்கிறாங்க, திருப்பி இப்போ ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து தேவையா அப்படின்னா, இது ஒவ்வொரு இந்திய 140 கோடி மனுஷனுடைய ஈகோவையும் 100% சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நல்ல விஷயம்தான். அதாவது நம்மளுடைய பாதுகாப்பை மிஞ்சி எதுவும் கிடையாது. ஒரு இந்திய குடிமகனா நான் இங்க நிம்மதியா இருக்கிறேன்னா அதுக்கு இந்திய தேசத்துடைய பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து இந்திய அரசாங்கமும் இந்திய இராணுவமும் பாதுகாப்புத்துறையும் அதை முன்னெடுத்து செல்றாங்க. அதனால அவங்களுக்கு நம்மளாம் மிகவுமே கடமைப்பட்டிருக்கோம். இந்த வாருக்கு அடுத்தது இதுல நான் ரீட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரீஸ் ஃப்ரம் த வேர்ல்டு அவங்க எல்லாமே தேர் ஆல் கண்டம்டிங். யாரை கண்டம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த தீவிரவாத இயக்கங்களையும் தான் கண்டம் பண்றாங்க. நம்ம தீவிரவாதிகளுக்கு இந்த மாதிரி ஒரு கொலைத்தனமான தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை கண்டிப்பா இனம் கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும், அல்லது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அல்லது அவங்கள ஒழிக்கணும் அப்படின்னு தான் பேசியிருக்காங்களே தவிர, ஒரு இந்தியனா நான் 100% நம்புறேன், இட் இஸ் டன் பை பாகிஸ்தானி, இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான். ஆனா இத உலக அரங்குல இருக்க எந்த நாடுமே சொல்லல. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டேன், நான் நினைக்கிறேன்னு கேட்டேன்னா, நம்ம we have not given enough, we have not supported with enough proofs that it is originated from the Pakistan. நான் இந்திய பிரஜையா நான் நம்புறேன் இது பாகிஸ்தான்ல இருந்து நடந்தது தான், பாகிஸ்தான்ல இருந்து ஆரிஜினேட் பண்ணப்பட்டு நடந்த தாக்குதல் தான். ஆனா இதை ஏன் உலக நாடுகள் சொல்லல அப்படிங்கிறத நம்மளுடைய இந்திய பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் இதை டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ராஜதந்திர நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம எடுக்கணும். நம்ம எல்லா அம்பாசிடர்ஸ்டையும் மீட் பண்ணோம், எல்லா கண்ட்ரி ஹை கமிஷனர்லையும் மீட் பண்ணிட்டு we have given the explanation. அது மாதிரி ஒரு கிரவுண்டை கிரியேட் பண்ணணும். ஆனா இருந்தாலும் ஏன் அவங்க யாருமே பாகிஸ்தானை கண்டிக்கல?
இந்த தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தானின் மண்ணிலிருந்து ஏவப்பட்ட தாக்குதல். பாகிஸ்தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், பாகிஸ்தானை கண்டிக்கிறோம்னு ஒரு நாட்டில இருந்துமே வரல சார். இது நம்ம மிக மிக முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க இதை கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வர, அதுக்கு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம்.